இந்தியாவின் சுபான்ஷு சுக்லாவுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். இதையடுத்து விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றார். அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா, இந்திய விண்வெளி கழகமான இஸ்ரோ ஆகியவை இணைந்து ஆக்சியம் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படை விமானியான சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டார். சரியாக நண்பகல் 12:01 மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட்டது. அவருடன் 3 விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ளனர். இதை நேரில் பார்த்த அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். முன்னதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் அவர்கள் செல்ல இருந்த பயணம் தொழில்நுட்ப கோளாறு, மோசமான வானிலை ஆகியவை காரணமாக 7 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆக்சியம் 4 திட்டம் இன்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது.